எங்க மனுஷன் நாக்கு ஆயிரத்தை பேசும், அப்படியே வளைச்சு வளைச்சு பேசும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் படுறவங்க என்னென்னமோ அவ்வளோ கமாண்ட் பண்ணி கிடக்கிய. ஒரு குழந்தை வரதுன்னு சொல்லிட்டு போனது அவ்வளோ பெரிய குத்தமாக்கும். குழந்தை வரதை சொல்லி கட்டிக்கிட்டே வர அவங்க மனசு சங்கடப்படும், இந்த இது இப்படி பண்ணாத அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருந்தீங்களே கமாண்ட் பாக்ஸில். ஏன் அப்படி சொல்லியிருக்கிய? சொந்தக்காரவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும், வைக்கணும், சாப்பாடு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும், இப்படிலாம் மனுஷ மக்கள் இருக்கணும்னு சொல்கிறது பெரிய தப்பாக்கும். நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்க ரொம்ப மனசு சங்கடப்படப்பான்னு. இதை தவிர்த்துக்கங்கண்டு. நீங்கள் கோபமாகனு சொல்லலை, நல்லாத்தையும் சொல்கிறீங்க. எந்த நண்டு நல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன உடனே எனக்கு என் மனசுக்குள்ளே ஒருவேளை அப்படி இருக்குமோ, நம்ம வாட்டுக்கு சொல்லிட்டு போகிறோம், அவங்க சொல்ல முடியாத பட்சத்துக்கு சேர்த்து அதனால என்னத்தானு சொல்கிறாங்களோ, நம்ம அத்தைன்றதுனால நம்மளுக்கு உதவி வந்துச்சது பிள்ளை வீடியோவில் சொன்னால் சொல்லிட்டு போகுது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்களோன்னு நானும் மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி போய் என்னடியே குடி இன்னைக்கு போய் இன்னைக்கு போகிறத சொல்லாமல் நான் பாட்டுக்கு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வாரேன். அவங்க அந்த வாக்கப்பட்டு போன பிள்ளையோட வாரேன். அவங்க மாமியா பார்த்துக்கங்க, வாக்கப்பட்டு போன பிள்ளையோட மாமியா இன்னைக்கு பார்க்க அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வந்தவங்க ஓடியே வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு மூஞ்சியை உருவிக்கிட்டு ஏத்த நீனு நல்லா ஒரு உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எம்பிட்டு பேரோ என் மருமகளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அந்த சாமியை வேணும், இந்த சாமி வேண்டிக்கிறேன் எல்லாரும் கமாண்டு பார்த்துட்டு எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்தா, அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு பார்த்துட்டு. நல்லா ஒரு ஊர் உலக மக்களே யாருன்னு தெரியாதவங்க ஊரை வேண்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி மகாலட்சுமி எங்களுக்கு பிறந்திருக்கு, நல்லபடியாக சந்தோஷம்தே அப்படின்ட்டு அப்படி உருவிக்கிட்டு கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு அப்படி சொன்னாங்க. மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நீங்கள் போட்ட கமாண்டெல்லாம் பார்த்து ஒரே குழப்பத்தில் இருந்து இது என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ எனக்கு குழப்பமே முருகன் கடவுளே எனக்கு தீர்த்து வச்சது மாதிரி அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்படி நீங்கள் எனக்கு நல்லபடியாக குழந்தை வரக்கூடிய கமாண்டு பண்ணவங்களுக்கு பூரா ரொம்ப சந்தோஷமுங்க. உங்கள் கமாண்டுகள்லாம் அந்த அம்மா பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம். உலகத்தில் இருந்து எம்புட்டோ வேறு யாருன்னே தெரியாதவங்க வாழ்த்துறதே என்னைக்கும் பழிக்கும் தாத்தா, நீ நல்லா இருப்பத்தா அப்படின்ட்டு என்னை வாழ்த்துனாங்க அந்த அம்மாவும். அதனால அதை எதுவும் சொல்லாதீங்க, அவங்களாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. உறவுல இதில் ஒன்றும் முடிஞ்சு போகாது. தப்பு தவறாக சொல்கிறேன், நல்லது தானே சொல்கிறேன். லைக் பண்ணுங்க.